வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 13வது வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் அரசியலமைப்பில் எந்த பகுதியில், அதாவது எந்த ஆர்டிக்கிளில் சேர்க்கப்பட்டுள்ளது? சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துருப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வரிகள் வேட் வரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற எல்லா வரிகளையும் சேர்த்து நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஜூலை 1 எப்பொழுது கொண்டு வரப்படுதுன்னா ஜூலை 1 2017 கொண்டு வந்தாங்க. ஜூலை 1 2017 நள்ளிரவில் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து 5 வகையான வரிகளாக பிரிக்கப்படுகிறது. அது எத்தனை டைப்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் வரிஸ்னா 0%, 5%, 12%, 18%, 28% இந்த மாதிரி 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். பிரான்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனாவது ஆர்டிகளை சேர்த்திருக்காங்க அப்படின்னா 279வது ஆர்டிகிள் தான் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் வந்து அரசியலமைப்பில் சேர்த்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது? எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ப்ரீவியஸ் இயர் வீடியோலேயே வந்து அடிப்படை உரிமைகள் பற்றி பார்த்தோம். அடிப்படை உரிமைகள் எத்தனை வகைகளாக வைக்கப்பட்டுள்ளனா 6 வகைகளாக இருக்குது. என்னென்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சார பண்பாடு மற்றும் கல்வியியல் உரிமை, அரசியலமைப்பின் தீர்வு காணும் உரிமை, அதாவது நீதி பேராணை அப்படின்னு பார்த்தா 32. இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா சமத்துவ உரிமைகள் 14லிருந்து 18 வரைக்கும் உள்ள ஆர்டிகல் எல்லாமே பார்த்தோம். 14லிருந்து 18 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல் எல்லாமே பார்த்தோம். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதாவது வந்து சமத்துவ உரிமையில் ஃபஸ்ட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 14 விதி 15 என்ன சொல்லுதுன்னா பொது இடங்களில் அனைவருக்கும் சமம். பொது இடங்களில் எல்லாருக்கும் சம உரிமை. அதை பற்றி சொல்றதா வந்து ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னா பொது பணிகளில் எல்லாருக்கும் சம வாய்ப்பு. பொது பணிகளில் வந்து எல்லாருக்கும் சம வாய்ப்பு பற்றி சொல்றதா வந்து ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17 எல்லாருக்குமே தெரிஞ்சதான். விதி 17 எல்லாருக்குமே தெரிஞ்சதா தீண்டாமை ஒழிப்பு. அப்புறம் விதி 18 எதுனா பட்டங்களை துரத்தல் பற்றி சொல்றதா வந்து விதி 18. ஸோ சமத்துவ உரிமை 14லிருந்து 18 வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா சுதந்திர உரிமை எதுலேருந்து எதுனா 19லிருந்து 22. சுதந்திர உரிமை 19லிருந்து 22 வரைக்கும் இருக்கிறதா வந்து சுதந்திர உரிமை. இதில் ஃபஸ்ட்டு 19 வந்து 19ங்கிற விதி மட்டுமே 6 இதாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா பேச்சுரிமை. அந்த பேச்சுரிமை தான் வந்து நிறைய டைப்பாக பிரிச்சிருக்காங்க. 19 ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 19(1)A என்னன்னா பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடும் சுதந்திரம். அதாவது நீங்கள் பேச்சுரிமை எதுனா 19(1)A வந்து பேச்சுரிமை. அதாவது இந்த விதிக்கு கீழே தான் என்ன இருக்குன்னா பத்திரிகை சுதந்திரம் மற்றும் தகவல் அறியும் உரிமை. பத்திரிகைக்காக இந்திய அரசியலமைப்பில் தனியாக சுதந்திரம் இல்லை. இந்த பேச்சுரிமையின் கீழே தான் வந்து பத்திரிகை சுதந்திரம் இருக்குது. இது கீழே தான் வந்து தகவல் அறியும் உரிமையாக இருக்குது. ஸோ பேச்சு உரிமை எதுனா 19(1)A. அதுக்கப்புறம் 19(1)B என்ன சொல்லுதுன்னா ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடுவதற்கான உரிமை. பட் வந்து அவசர நெருக்கடி நிலை இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்படை உரிமைகளுக்கு பாதிக்கப்படும். இந்த மாதிரிலாம் கூட முடியாது. அடிப்படை உரிமையில் ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான உரிமைனா 19(1)B. அதுக்கப்புறம் 19(1)C என்னன்னா கழகங்கள், சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் ஏற்படுத்துவதற்கான உரிமை. அதுக்கப்புறம் 19(1D) என்னன்னா இந்தியா முழுவதும் சென்று வருவதற்கான உரிமை. 19(1D) வந்து என்ன உரிமைனா இந்தியா முழுவதும் சென்று வருவதற்கான உரிமை தான் 19(1D). 19(1)E என்னன்னா இந்தியாவில் எப்பகுதியிலும் தங்கி வாழும் உரிமை. இந்தியாவில் நீங்கள் எந்த பகுதிக்கு போனால் போய்க்கலாம். அப்புறம் 19(1)E என்ன சொல்லுன்னா இந்தியாவில் எந்த பகுதியிலும் தங்கி வாழும் உரிமை தான் வந்து 19(1)E. அதுக்கப்புறம் 19(1)F என்னன்னா EF. அதுக்கப்புறம் F என்ன சொல்லுதுன்னா சொத்துரிமை. இதுதான் வந்து அடிப்படை உரிமையில் இருந்துச்சு. இதை வந்து நீக்கி தான் வந்து 300A அப்படிங்கிற பகுதியில் தூக்கி வச்சிருக்காங்க. சொத்துரிமையை வந்து நீக்கி 300A அடிப்படை உரிமையில் இருந்த சொத்துரிமையை நீக்கி 300Aல போய் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 19(1)G அதாவது நீங்கள் எங்கே வேணால் போய் தொழில், பணி மற்றும் வணிகங்கள் செய்யும் உரிமை. வந்து 19(1)G. இது வந்து ஆர்டராக எப்படி படிச்சுக்கோங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேச்சுரிமை கொடுக்குறாங்க. பேச்சுரிமை கொடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கூட்டம் போடுவீங்க. பேச்சுரிமை கொடுத்தவொடனே எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து பேசுவோம். அதை தான் வந்து ஆயுதங்களின்றி அமைதியாக கூடும் உரிமை. ஸோ கூடினா என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு கழகங்கள் சங்கம் ஏதாவது ஆரம்பிப்போம். ஸோ அதை பற்றி சொல்கிறதான் 19(1)C. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சங்கம் வச்சுருந்தா ஏதாவது நீங்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இந்தியா ஃபுல்லாக சுற்றி வருவீங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறதா வந்து 19(1D). இந்தியா முழுவதும் சென்று வருவதற்கான உரிமை. அங்கே போனால் என்ன பண்ணுவீங்க, அங்கே தங்கி இருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறதா வந்து 19(1E). இந்தியாவின் எப்பகுதியிலும் தங்கி வாழும் உரிமை. அதாவது வந்து
19(1)A. அங்கே தங்கியிருந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பிளேஸ் பார்த்துட்டு என்ன உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஸோ அதை பற்றி சொல்கிறதான் 19(1)F சொத்துரிமை. சொத்து வாங்கிடுவீங்க. பட் என்ன ஆகுனா சொத்துரிமை தான் வந்து நீக்கிட்டாங்க, அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சொத்து வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதாவது வந்து 19(1)G. இது வந்து இந்த ஆர்டரில் படிச்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேச்சுரிமை 19(1)Aல இருக்குது. பேசுறதுக்கு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கூடுவீங்க. அதான் வந்து ஆயுதங்களின்றி அமைதியாக கூடும் உரிமை 19(1)B. ஸோ கூடுனா என்ன பண்ணுவீங்க, ஏதாவது கழகங்கள் இல்லை சங்கங்கள் ஆரம்பிப்பீங்க. கட்சி இல்லைனா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், அதை ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கான உரிமை வந்து 19(1)C. ஆரம்பித்தா என்ன பண்ணுவீங்க, இந்தியா ஃபுல்லாக சுற்றி வருவீங்க. அதான் இந்தியாவில் முழுவதும் சென்று வர சுதந்திரம். 19(1)D தான் வந்து இந்தியாவில் முழுவதும் சென்று வர சுதந்திரம். அதுக்கப்புறம் அங்கே இந்தியாவுக்கு எப்போதில் சென்றாலும் அங்கே வந்து தங்கி வாழ்கிற உரிமை, இந்தியாவில் எப்போதும் தங்கி வாழும் உரிமை வந்து 19(1)E. அதுக்கப்புறம் என்னன்னா சொத்து வாங்குவீங்க, அதான் சொத்துரிமை 19(1)F. அதை தூக்கி தான் வந்து 300Aல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சொத்து வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா தொழில் மற்றும் வணிகங்கள் செய்யும் உரிமை 19(1)G. ஸோ இந்த ஆர்டரில் படித்து வச்சிங்கன்னா பேச்சுரிமையில் உள்ள 6 வகைகளையுமே படிச்சிடலாம். ஸோ 19 ஃபுல்லாமே பேச்சுரிமை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் 20 என்ன சொல்லுதுன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமையை பற்றி சொல்கிறதா வந்து ஆர்டிகல் 20. அதாவதுன்னா இந்திய அரசியலமைப்பு அந்த பிரிவு 20 படி வந்து ஒருவரை ஒரு குற்றத்திற்காக மட்டும்தான் தண்டிக்க முடியும். எந்த ஒரு நபரை ஒரு முறைக்கு மேலே ஒரு குற்றத்துக்காக தண்டிக்க முடியாது. அப்புறம் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் தனக்கு எதிராக சாட்சியம் அளிக்குமாறு வற்புறுத்தக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்ட நபரை வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, அடித்து வந்து நீங்கள் சாட்சி சொல்லணும் அப்படின்னு வைக்கக்கூடாது. அதை பற்றி சொல்லதா வந்து ஆர்டிகல் 20. அதாவது எந்த ஒரு நபரும் ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை மட்டுமே வந்து தண்டனை வைக்கப்படும். குற்றம் சாட்டப்பட்ட நீங்கள் வந்து சாட்சி சொல்கிற மாதிரி வந்து இது பண்ணக்கூடாது, தண்டிக்க வற்புறுத்தக்கூடாது. இதை பற்றி சொல்கிறதா வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை 20. அதுக்கப்புறம் தனிநபர் சுதந்திரம் 21A. அதாவது பர்சனல் நம்ம தனிநபர் சுதந்திரத்தை பற்றி சொல்கிறது வந்து 21 தான் வந்து தனிநபர் சுதந்திரத்தை பற்றி சொல்கிறது. அப்புறம் 21A அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை. இது எப்போ சேர்த்தாங்கன்னா 2002 86வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்த்தாங்க. 2002 86வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்த்தாங்க. 2002 86வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்த்தாங்க. இதன்படி 6 முதல் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி அளிக்கிறதுக்கான ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. 2009 கொண்டு வந்தாங்க. இதன்படி 6 முதல் 14 வயதிற்கான குழந்தைகளுக்கு வந்து கல்வி அளிக்கிறது சட்டமே கொடுத்தாங்க. ஸோ கல்வி உரிமை பற்றி சொல்கிறதா வந்து 21A. 21 என்ன சொல்லுதுன்னா தனிநபர் உரிமை. 20 என்ன சொல்லுதுன்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கான உரிமை. அதுக்கப்புறம் 21A வந்து கல்வி உரிமை பற்றி சொல்லுது. கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கான உரிமை ஆர்டிகல் 22 என்ன சொல்லுன்னா கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கான உரிமை. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 24 மணி நேரத்துக்குள்ள வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு லாயர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் தான் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை பற்றி சொல்கிறதா வந்து கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான உரிமை. அதே மாதிரி நீங்கள் கைது செய்தீங்கன்னா அவங்கள எதுக்காண்டி கைது செய்தீங்க, என்ன விசாரணைக்காக கைது செய்தீங்கன்னா அப்படிங்கிறத வந்து நீங்கள் அவங்க கிட்ட தெரிவிக்கணும். அதை பற்றி சொல்கிறதா வந்து கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான உரிமை. குற்றம் சாட்டப்பட்டவருக்கான உரிமைனா ஒரு குற்றத்துக்கு மேலே அவங்கள தண்டிக்கக்கூடாது, அவங்கள நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும்னு வந்து அப்ரூவல் கட்டாயப்படுத்தக்கூடாது. இது வந்து கைது செய்தல் மற்றும் எதிரான உரிமைனா ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களை 24 மணி நேரத்துக்குள்ளே கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வக்கீல் லாயர் எல்லாமே ஏற்படுத்தணும். என்ன ரீசனுக்காக அவங்களை கைது பண்ணீங்க அப்படின்னு பற்றி சொல்கிறதா வந்து கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான உரிமை. அதாவது 22. ஸோ வந்து சுதந்திர உரிமை பார்த்தோம். சுதந்திர உரிமையில் 19லேருந்து 22 வரைக்கும் உள்ளதான் வந்து சுதந்திர உரிமை. 19லே 6 டைப்பாக பார்த்தோம். பேச்சுரிமை ஃபுல்லாமே பார்த்தோம். பேச்சுரிமையின் கீழே இருக்கிற எல்லாமே வந்து 19ல் பார்த்தோம். அப்புறம் 20 என்னன்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கான உரிமை. 21 என்னன்னு பார்த்தோம்னா தனிநபர் சுதந்திரம். 21A வந்து கல்வி உரிமை. அப்புறம் கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான உரிமை எதுன்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ இதுதான் வந்து சுதந்திர உரிமையில இருக்குது. சமத்துவ உரிமை இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம். இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு விதினா நம்ம இப்போ பார்த்தா 21A தனிநபர் சுதந்திரம் உள்ள 21A எப்போ சேர்க்கப்பட்டதுன்னா 2002 86வது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டதா வந்து இந்த கட்டாய கல்வி வழங்கல் தனிநபர் கல்வி வழங்குவதற்கான உரிமை. ஸோ இது எந்த ஆர்டிகல் இருக்குன்னா 21A. இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். 21A 2002 86வது சட்டத்திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் என்னன்னா மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட நீதிபதி, துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல். மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட நீதிபதி, துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல். மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர். மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர். ஒரு கலெக்டர் நினைச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன வேணா பண்ணலாம், அவர் கண்ட்ரோலில் தான் அந்த டிஸ்ட்ரிக்டே இருக்கு. ஸோ அதாவது மாவட்டத்தின் நாயகன், மாவட்டத்தின் கதாநாயகன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் சொல்றாரு. மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பு யாருன்னு
யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர். அதுக்கடுத்து என்னன்னா சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் வீடியோவில் நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். சட்டப்பேரவை பற்றி, சட்டமேலவை பற்றி, சட்டப்பேரவை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 170, சட்டமேலவை பற்றி சொல்கிறது 171. சட்டப்பேரவையில் எத்தனை உறுப்பினர்கள்னா 60 உறுப்பினர்களுக்கு குறையாமலும் 500 உறுப்பினர்களுக்கு மிகாமலும் இருப்பாங்க. சட்டமேலவையில் பார்த்தீங்கன்னா 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும், சட்டப்பேரவை உறுப்பினர்களில் 1/3 பங்கிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடியே வீடியோ பார்த்துட்டோம். அதே மாதிரி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் அல்லது சட்டமன்றம் கலையும் வரைக்கும் 5 ஆண்டுகள். அவங்களுக்கு வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 வயது. அதே மாதிரி சட்ட மேலவையில் உறுப்பினர்களுக்கு பதவிக்காலம் என்னன்னா 30 வயசாக இருக்கணும். அதே மாதிரி சட்ட மேலவையில் உறுப்பினர் ஆவதற்கான பதவி காலம் என்னன்னா இது ஒரு நிரந்தர அவை. இதனுடைய பதவி காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். இங்கே என்ன கேள்வினா சட்ட மேலவையின் உறுப்பினர்களின் பதவி காலம் என்னன்னு கேட்டாங்க. சட்ட மேலவையின் உறுப்பினர்களின் பதவி காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். அதுக்கப்புறம் தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணையை நீதிமன்றம் பயன்படுத்தப்படுகிறது? தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணையை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தகுதி வினவு நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, நெறிமுறை கேட்பு நீதி பேராணை, ஆட்கொணர் நீதி பேராணை. நீதி பேராணை வந்து இந்திய அரசியலமைப்பில், அதாவது இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு என்ன சொன்னால் டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னா நீதி பேராணை. அதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது நீங்கள் டேரெக்டாக போய் உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் கொடுத்துக்கலாம். உயர்நீதிமன்றம் டேரெக்டாக அதை எடுத்து விசாரிக்கும். அதை பற்றி சொல்கிறதா வந்து நீதி பேராணை. எத்தனை டைப் ஆஃப் நீதி பேராணைகள் இருக்குன்னு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். 5 நீதி பேராணைகள் 5 டைப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னா ஆட்கொணர்விக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, நெறியுறுத்தும் நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. ஃபஸ்ட்டு ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவரை வந்து யாராவது அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கோர்ட் முன்னாடி ஆஜர்படுத்தியே ஆகணும் போலீஸ். அதை பற்றி சொல்லலாம். சிறைப்பிடித்து வைக்கப்பட்டவரை விடுவிக்க இவ்வாணை பிறப்பிக்கும். சட்டத்திற்கு புறம்பாக யாரையுமே கைது செய்து தடுத்தல் தான் வந்து இந்த ஆணை. ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை. அப்புறம் செயலுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து தன்னுடைய வேலையை செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதா வந்து செயலுறுத்தும் நீதி பேராணை. உச்சநீதிமன்றம் சொல்லணும் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதா வந்து செயலுறுத்தும் நீதி பேராணை. அப்புறம் தடையுறுத்தும் நீதி பேராணை. உச்சநீதிமன்றத்துக்கு கீழே உள்ள நீதிமன்றங்களோ இல்லை எதுமோ வந்து ஏதாவது தீர்ப்பு சொன்னதை அதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிற உரிமை, அதை வந்து தடையுறுத்தும் நீதி பேராணை. நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை. ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு கீழே உள்ள நீதிமன்றங்கள் தங்களுடைய வரம்புக்கு மீறி செயல்படும் பொழுது அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக தான் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறதா வந்து நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசு வேலைகள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன், ஒருத்தவங்களுக்கு வந்து காசு வாங்கிட்டு வேலைக்கு போட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனில் வேலைக்கு போட்டாங்க அப்படிங்கிற நீங்கள் வந்து டேரெக்டாக கோர்ட்டில் கேஸ் போடலாம். அதை பற்றி சொல்லலாம். தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. 5 டைப் ஆஃப் நீதி பேராணைகள் இருக்குது. இதே மாதிரி இது உச்சநீதிமன்றத்துக்குமே இல்லை உயர்நீதிமன்றத்துக்குமே வந்து நீதி பேராணைகள் இருக்குது. ஸோ இந்த நீதி பேராணைகள் இங்கே என்ன கேட்டுக்காங்கன்னா தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்டுருக்காங்க. என்னன்னா ஆட்கொணர் நீதி பேராணை. இந்த இது பண்ணி பார்த்தீங்கன்னா தவறாக ஒருவர் கைது செய்தாலும் நீங்கள் வந்து பர்டிகுலர் சொன்ன டேட்டுக்குள்ளே வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணி ஆகணும் போலீஸ். ஸோ இதை பற்றி சொல்கிறத வந்து ஆட்கொணர் நீதி பேராணை. அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா தலைமை ஊழல் தடுப்பு ஆணையர் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகிறார்? தலைமை ஊழல் தடுப்பு ஆணையர் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நியமனம் செய்கிறார்னா பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சிகள் உள்ளடக்கிய குழு, இவங்களோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்து தலைமை ஊழல் தடுப்பு ஆணையர் வந்து குடியரசுத் தலைவர் அப்பாயின் பண்ணுறார். தலைமை ஊழியர் தடுப்பு ஆணையர் யார் அப்பாயின் பண்ணாங்கன்னா குடியரசுத் தலைவர் முறை. யாருடைய பரிந்துரையின் பேர்னா பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி உள்ளடக்கிய குழு. இது இவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்து தலைமை ஊழல் தடுப்பு ஆணையர் வந்து குடியரசுத் தலைவர் அப்பாயின் பண்ணுறாரு. அதுக்கடுத்து என்ன கேள்வினா லோக்சபாவிற்கு இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா எப்பொழுது பெற்றிருக்கும்? லோக்சபாவிற்கு இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா எப்பொழுது பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அரசாங்கத்தை நீக்குதல். ஒரு கவர்மெண்ட்டை வந்து நீக்கிறது அப்போவா அப்படின்னு கேட்டுருக்காங்க. இல்லைனா அரசியலமைப்பை திருத்துவதில், இல்லைனா புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்குவதில், இல்லைனா வெட்டு தீர்மானம் கொண்டு வருவதில். இதில் எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லோக்சபாவிற்கு இணையான அதிகாரம் ராஜ்யசபா எப்பொழுது இருக்குன்னா அரசியலமைப்பை திருத்துவதில். அரசியலமைப்பை திருத்தும் போது தான் வந்து ராஜ்யசபாவிற்கு வந்து லோக்சபாவிற்கு இணையான அதிகாரம் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா அதிக அதிகாரம் படைத்த இது அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை, அதாவது லோக்சபா மற்றும் தான் அதிக அதிகாரம் படைத்தது. பட் லோக்சபாவிற்கு இணையான அதிகாரம் எப்பொழுது ராஜ்யசபாவிற்கு இருக்குன்னா அரசியலமைப்பை திருத்தும் போது மட்டும்தான் வந்து லோக்சபாவிற்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் வந்து ராஜ்யசபாவிற்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சிறப்பு அம்சங்கள், அரசியலமைப்பு பெறப்பட்டது. அரசியலமைப்பு சிறப்பு அம்சங்கள், அரசியலமைப்பு எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 60 நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு. ஸோ அது எந்தெந்த நாட்டிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தோம். தெரிஞ்ச என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்தாங்க. சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்றம், ஒற்றை குடியுரிமை இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்தாங்க. சட்டத்தின் ஆட்சி, நம்ம பார்லிமெண்ட், ஒற்றை குடியுரிமை இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீதி புனராய்வு, அடிப்படை உரிமைகள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நீதித்துறை.
ஃபஸ்ட்டு என்னென்னா நீதி புனராய்வு, அடிப்படை உரிமைகள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நீதித்துறை. இது எல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க. நீதி புனராய்வு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமைகள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவிகள், நீதித்துறை இது எல்லாம் எங்கேருந்து அப்படியே எடுத்தாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க. கனடாவிலேருந்து என்ன எடுத்தாங்கன்னா கூட்டாட்சி மற்றும் அதிகார பகிர்வு. கூட்டாட்சியும் அதிகார பகிர்வு, அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்குறது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா கனடாவிலேருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அயர்லாந்துலேருந்து எடுத்தாங்கன்னா அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் அயர்லாந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்ததுன்னா சட்ட திருத்தம், நம்ம பண்ணுறோம்ல சட்ட திருத்தம், அது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் எடுத்தாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து என்ன எடுத்தாங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பிரெஞ்சு புரட்சி சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்ததா வந்து ஃப்ரான்ஸ். அதுக்கப்புறம் ரஷ்யா, அடிப்படை கடமைகள் மற்றும் ஐந்தாண்டு திட்டங்கள். எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாநில பட்டியல், மத்திய பட்டியல் பார்த்த மாதிரி பொதுப்பட்டியல் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்தாங்க. அப்புறம் சட்டம் அமல்படுத்துதல், சட்டத்தை வந்து அமல்படுத்துதல் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஜப்பான்லேருந்து எடுத்தாங்க. சட்டம் அமல்படுத்தல் ஜப்பான்லேருந்து எடுத்தாங்க. அப்புறம் நெருக்கடி நிலை, நம்ம பார்த்த நெருக்கடி நிலை எல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஜெர்மனி. ஸோ ஹிட்லர் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டே இருப்பார், அந்த மாதிரி ஞாபகம் வச்சோம். அங்கேருந்து எடுத்தது வந்து ஜெர்மனி. இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பார்த்தோம். சட்டத்தின் ஆட்சி எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இங்கிலாந்தில். அப்புறம் நீதி புனராய்வு, அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்காவில் எடுத்தாங்க. கூட்டாட்சி எங்கேருந்து எடுத்தாங்கன்னா கனடாவிலேருந்து எடுத்தாங்க. அப்புறம் வந்து அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்தாங்க. சட்ட திருத்தம் எங்கேருந்துன்னா தென்னாப்பிரிக்கா. பிரெஞ்சு புரட்சியில் வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்தாங்க. அடிப்படை கடமைகள் 5 இயர் பிளான்ஸ் இது எல்லாமே நமக்கே தெரியும், ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க. பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்தாங்க. சட்டம் அமல்படுத்துதல் எங்கன்னா ஜப்பான்லேருந்து எடுத்தாங்க. ஜெர்மனிலேருந்து நெருக்கடி நிலை ஜெர்மனிலேருந்து எடுத்தாங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்ன நமக்கே இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இங்கிலாந்து எடுத்தது தான் சட்டத்தின் ஆட்சி. நீதி புனராய்வு எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்தா நீதி புனராய்வு. அதாவது நீதி புனராய்வு என்ன அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட்டோ இல்லை ஒரு சட்டமன்றமோ அரசியலமைப்பிற்கு மீறி ஒரு சட்டத்தை ஏற்றுனாங்கன்னா அதை வந்து கோர்ட் வந்து பேன் பண்ணிடலாம். கோர்ட் வந்து நீதி புனராய்வு மறு ஆய்வு பண்ணி அதை வந்து தடை விதிக்கிற உரிமையோ அல்லது வந்து கேன்சல் பண்ணுற உரிமையோ உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அரசு வழிகாட்டும் நெறிமுறை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்தாங்க. நம்ம பார்த்தோம் 356வது வரி, அதாவது மாநில நெருக்கடி நிலை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுத்தாங்க. 1935 மேக்ஸிமம் வந்து 60 நாடுகள் ப்ளஸ் 1935 கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டத்தில் பெரும்பான்மையான பகுதிகள் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு, நம்ம இப்போ இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஸோ அதுலேருந்து எடுத்ததான் 356வது விதி. ஸோ ஃபஸ்ட்டு சட்டத்தின் ஆட்சி எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்தாங்க. நீதி புனராய்வு எங்கிறதுனா அமெரிக்காவிலேருந்து. 356வது விதி எங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அரசு வழிகாட்டும் நெறிமுறை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்தாங்க. அதுக்கடுத்து என்ன கேள்வினா மாநிலங்களவையின் யார் பதவி வழி தலைவராக இடம்பெற்றுள்ளார்? ஆப்ஷன் ஏ வந்து குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி குடியரசு துணைத் தலைவர், அதுக்கப்புறம் பிரதமர், அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருக்கோம் வந்து குடியரசு துணைத் தலைவர் தான் வந்து மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக இருப்பார் அப்படின்னு பார்த்துருக்கோம். அவர் தான், அதாவது ராஜ்யசபைக்கு தலைவராக இருப்பார். குடியரசு துணைத் தலைவர் பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 63. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து 64. இவரோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் தகுதிகள் என்னென்னா 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இவர் குடியரசுத் தலைவர் இல்லாத சமயம் அல்லது குடியரசுத் தலைவர் இறந்தாலோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து குடியரசுத் தலைவர் வேலையை வந்து இவர் பார்ப்பார். குடியரசு துணைத் தலைவர் இவர் தான் வந்து மாநிலங்களவையின் தலைவராக இருப்பார். இவர் பதவி பிரமாணம் யார் செய்வார்னா குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா குடியரசு துணைத் தலைவர். அதுக்கப்புறம் பொறுத்துக்களை என்னென்ன குழு கொடுத்துருக்காங்க. ஜானகிராமன் குழு எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா 1992. ஜானகிராமன் குழு 1992 கொண்டு வந்தாங்க. சர்க்காரியா குழு எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1980 கொண்டு வரப்பட்டது. மண்டல் குழு எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1990. பல்வேந்திரா மேத்ரா குழு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் 1956 கொண்டு வந்து 57 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பல்வேந்திரா மேத்ரா குழு 1956. ஜானகிராமன் குழு எப்பொழுதுனா 1992. சர்க்காரியா குழு எப்பொழுதுனா 1980. மண்டல் குழு எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா 1990. பல்வேந்திரா மேத்ரா குழு எப்பொழுதுனா 1956 கொண்டு வந்தாங்க. ஸோ போன வீடியோவில் வந்து 3 கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேள்வி கேட்டேன்னா ஆளுநர் வந்து அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறது. ஆளுநரின் அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான ஆர்டிகல் என்னன்னா 213 213. அதே இது குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 123 சொன்னேன். ஸோ ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 213. இதே இது குடியரசுத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா 123. அப்புறம் அரசு நெறிமுறை கொள்கைகள்.
ஆட்சி மொழி எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது. ஆட்சி மொழி எத்தனாவது பகுதியில் இருக்குது? 2வது கேள்வி. 17வது பகுதியில் இருக்குது. ஆட்சி மொழி 17வது பகுதியில் இருக்குது. 3வது கேள்வி, மாநில தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்ன கேட்டேன். 165 165 தான் வந்து மாநில தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்கிறது. ஸோ இன்றைக்கான 3 கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மக்களவை சட்டப்பேரவையில் SC/STக்கு இடஒதுக்கீடு செய்வதற்கான ஆர்டிகல். மக்களவை அல்லது சட்டப்பேரவையில் SC/STக்கு இடஒதுக்கீடு செய்வதற்கான ஆர்டிகல். அப்புறம் ஆளுநர், ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆளுநரை பற்றி சொல்கிற ஆர்டிகல். ஃபஸ்ட்டு SC/STக்கான மக்களவையில் இடஒதுக்கீடு பற்றி சொல்கிற விதி, அப்புறம் ஆளுநரை பற்றி சொல்கிற விதி, அதுக்கப்புறம் வந்து 3வது பொதுத் தேர்தல் இந்தியாவில் எப்பொழுது நடைபெற்றது. 3வது பொதுத் தேர்தல் இந்தியாவில் எப்பொழுது நடைபெற்றது. இதுக்கு இந்த 3 கேள்விக்கான ஆன்சர் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா சர்ச் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.